Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஓ, இதுவரை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை நீர் சுமந்ததற்கு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை அற்புதமாக நடத்தி இருக்கிறார். அது நம்மை மேல் வைத்த கிருபையும் அன்புதான். நம்ம ஏதோ ஆண்டவருக்கு செய்கிறதுனால, நம்ம தேவனுக்கு எதையோ கொடுக்கிறதுனால அவர் நம்மை நடத்தவில்லை. அவருடைய தயவு நம்மை நடத்தினது, அவருடைய கிருபை நம்மளை நடத்தினது, அவருடைய வல்லமை நம்மளை நடத்தினது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். நீங்கள் உண்மையாய் சொல்ல முடியுமா, ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவன் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் என்னை காத்தார், எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு உதவி செய்தார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவர் அற்புதமாக கர்த்தர் எங்களையும் குடும்பங்களை நடத்தினார். அந்த தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு
அந்த தேவனுக்கு முழு பலத்தோடு எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எங்களை நடத்துவதற்கு நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆடுகளின் பின்னே நடந்த எங்களை, ஆமென் ஸ்தோத்திரம், அலைந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தர் நிலையான ஆசீர்வாதத்தை, நிலையான நன்மையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தினீரே. இதுவரை என்னை நடத்தியது நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து வெளியிலத்தோட கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்தி செல்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாட்களை, குறிப்பாக இந்த மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். தேவன் கிருபையாக நம்மை பாதுகாத்து அற்புதமாக நடத்தி இருக்கிறார். இன்னும் தேவன் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. தேவன் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த மாதத்திற்கான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை நம்ம வாசித்து சில நிமிடங்கள் நாம் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். அல்லேலூயா. மனுஷனால கூடாதவைகள் தான், ஆனால் அது தேவனால் கூடும். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம். ஒருவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று பதில் சொல்லப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், அந்த கற்பனைகள் எல்லாம் எனக்கு தெரியுமே, நான் அதை சிறு வயது முதல் கொண்டே நான் அவை எல்லாவற்றையும் நான் கை கொண்டு நடக்கிறேனே என்று அவன் பேசுகிறான். அருமையானவர்களே, இயேசு அதற்கு ஒரு விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கொஞ்சம் கடினமானது தான். ஏனென்றால் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் தான் வந்து கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யார் ரட்சிக்க முடியும்? இப்படி இருந்தால் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, இது மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் கூடும். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாதவைகள், ஆனால் தேவனால் கூடும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முடியாததை முடிய செய்கிற தேவன். முடியாததை முடிய பண்ணுவார். எதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியாது என்று விடப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் இது மனிதனால் சாத்தியமாகாது, இது இவங்களால நடக்காது, இவங்க நினைச்சா கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். மனுஷனால் செய்யக்கூடிய காரியங்கள்னு கொஞ்சம் இருக்கு, அது அவங்க செய்ய முடியும். செய்யக்கூடாதவை அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவினிடத்திலே, தேவனிடத்தில் வந்த எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் இது முடியாது என்று திரும்பி கொண்டு போனதாக சரித்திரம் இல்லை. அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள் இயேசுவினிடத்தில். அநேகர் பிசாசு பிடித்த மனிதர்களை கொண்டு வந்தார்கள். அற்புதங்களுக்காக இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஏதாகிலும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். எந்த இடத்திலாகிலும் வேத புஸ்தகத்தில் இது ஆண்டவரால் கூடாமல் போய்விட்டது என்று எழுதப்படவில்லை.
சோத்திரம். எந்த இடத்திலெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு நன்மை செய்தார். எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று படிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் மனுஷனால செய்ய முடியாதவைகளை தேவன் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம் ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம், நீங்கள் இதுவரைக்கும் தேடினவைகள், இதுவரைக்கும் நீங்கள் அருமையா ஆவலோடு காத்திருந்தவைகள் உங்களுக்கு ஒருவேளை நடக்காமல் போயிருக்கும். மனிதர்களால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்ய முடியுங்கிறாரு, நான் அதை செய்ய போறேங்கிறாரு. ஹல்லேலூயா. சாத்தியமாகாதது ஒன்றுமில்லை. அவர் அசாத்தியமானவைகளை செய்கிறவர், அவர் கிரகிக்க முடியாதவைகளை செய்கிறவர். ஆமென். ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தெய்வம் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வம் அவர். நடக்காது நடக்காதுன்னு சொன்னீங்களே, கடந்த 4 மாதங்கள் நடக்கலன்னு நீங்க தீர்மானம் பண்ணினீங்களே, இந்த 5வது மாதத்திலே அது நடக்க போகுது. அது கைகூடி வரப்போகிறது. காரிய சித்தி கர்த்தராலே வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். முடியாததை முடிய பண்ணுவார். உங்க பிரயாசத்துல, உங்க முயற்சியில நீங்க சில காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைச்சீங்க, ஆனா முடியல. பணத்தினால, பொருளினால, ஆள் பிடிமானத்தினால சில காரியத்தை சாதிச்சிடலாம் நினைச்சீங்க, ஆனா முடியல. நடக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு, நடக்கிற மாதிரி நமக்கு கண்களுக்கு தெரிந்தது, ஆனா அதனுடைய முடிவு தோல்வி, அதனுடைய முடிவு நம்ம வாழ்க்கையில நஷ்டம். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, தேவன் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், கடந்த 4 மாதங்கள் முடியாது என்று விடப்பட்டவைகள் இந்த 5வது மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், என்னாலே செய்ய முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. அப்ப முடியாததை முடிய பண்ணுவார். முதலாவது வாசிக்கலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அதன் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் சத்தமாக படிக்கலாம். வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரிலே விழுந்தது. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான். படிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அது அங்கே எரிந்து அந்த இரம்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அமிழ்ந்து போனதை மீட்டெடுக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்தில் படிக்கிறோம், தங்களுக்கு குடியிருப்பை ஏற்படுத்துவதற்காக இடத்தை சரிப்படுத்த ஒருவன் ஒரு நபரிடத்தில் இரவலாக ஒரு கோடரியை வாங்கி கொண்டு வருகிறான். மரத்தெல்லாம் வெட்டி சரிப்படுத்தணும் என்று சொல்லி அவன் மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் கை தவறி அந்த கோடரியானது தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், இவன் நினைக்கிறான், இது நம்ம இரவலாக வாங்கிட்டு வந்தோம், பக்கத்து வீட்டில் நம்ம கேட்டோம், அவன் சொல்லி அனுப்புனா, இதை பார்த்து பத்திரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்துடணும்னு சொன்னான். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனால் அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, என் கை தவறி விழுந்து விட்டது. அது எங்கேயோ மணலிலோ எங்கேயோ விழுந்திருந்தா இறங்கி எடுத்திருக்கலாம். ஆனால் அது எங்கே விழுந்துட்டு? தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. நான் சொல்லுகிறேன், கோடரி அமிழ்ந்து போய்விட்டது. இப்பயும் அதுக்குள்ள இறங்கி அந்த கோடரியை எடுக்கத்தக்க திராணி அவனுக்கு இல்லை. விழுந்த இடத்திலே அவன் இந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை. அவன் தீர்க்கதரிசியினிடத்தில் போய் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை, கண்டிப்பா பதில் சொல்ல எனக்கு முடியாது, எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அவர் கேட்கிறார், எங்கே விழுந்தது? இந்த இடத்துல தான் ஐயா விழுந்துச்சு. பாருங்கள், எவ்வளவு ஆழத்திற்குள் போனது நமக்கு தெரியாது. ஏன்னா முங்கி எடுக்கக்கூடிய நிலைமை ஒருவேளை இல்லை. எவ்வளவு ஆழத்திற்குள் போனது தெரியாது. அமிழ்ந்து போய்விட்டது, அமிழ்ந்து போய்விட்டது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கையில் இருந்து போய் அமிழ்ந்து போய்விட்டது. ஒருவேளை சில சொத்துக்கள் நம்ம கையில் இருந்து எங்கேயோ போய் அமிழ்ந்து போய்விட்டது. அதை மீட்டெடுக்க நம்மளால முடியல.
சிலர் சொல்லுவாங்க, ஒரு அவசரத்திற்காக கொண்டு போய் நகையை அடகு வச்சேன் ஐயா, அது இப்போ முங்க போகுது. தோத்துரும். அன்னைக்கு கோடாரி தண்ணிக்குள்ளே முங்கிச்சு, இன்னைக்கு நகை ஆமாம் பேங்கில் முங்குது. நம்ம அநேகர் நினைக்கிறோம், அதை திருப்ப என்னால் முடியல, அதை திருப்பிக் கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கிறேன், என் ஆசீர்வாதங்கள் என் கரத்தில் உள்ளவைகள், நான் அனுபவிக்க வேண்டியவைகள், நான் சுதந்திரிக்க வேண்டியவைகள் இப்போ அமிழ்ந்து கிடக்குது. எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், அதை எடுத்துடலான்னு நினைக்கிறேன், முடியல. அதை திருப்பிடலான்னு நினைக்கிறேன், முடியல. எவ்வளவோ என்னுடைய சொந்த முயற்சியினால் அது முடியாமல் போயிற்று. ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்க போகிறது. அமிழ்ந்து போனதை நீங்கள் மறுபடியும் உடைய கரத்தில் எடுக்க போகிறீர்கள். ஏனென்றால் அது அவராலே மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாதது தான். முடியாததை முடிய பண்ணுகிறவர். அவனால் அந்த கோடாரி எடுக்க முடியல. அவன் சொந்த முயற்சியில் அதை திருப்பிக் கொள்ள முடியல. அவன் சொந்த முயற்சியில பிரயாசப்பட்டு அதை எடுப்பதற்குரிய திராணி அவனுக்கு இல்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்க விழுந்துச்சு? ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அந்த கொம்பை அதுல போட்டாராம். வேதம் சொல்லுகிறது, அமிழ்ந்து போனது மிதந்து வந்தது. அவர் சொல்றார், இப்போ அதை எடுத்துக்கொள். இந்த மாதம் முங்கி போன நிறைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க. அமிழ்ந்து போன நன்மையை எடுத்துக்கொள்ள போறீங்க. திருப்ப முடியாததை திருப்ப போறீங்க. யார் கரத்திலேயோ இருந்து உங்க கையில வாங்க முடியாம சிறைப்பட்டு போனீங்களே, அதை எல்லாம் கர்த்தர் உங்க கையில கொண்டு வர போகிறார். அது அப்படியே போயிரும். அது அப்படியே போயிரும் போல பயப்படாதீங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முடியாததை முடிய பண்ணுகிறவர். சொந்த முயற்சியிலே முடியாது என்று விடப்பட்ட அநேக காரியங்கள் இந்த மாதத்திலே அற்புதமாய் நடக்க போகிறது, அதிசயமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அமிழ்ந்து போயிட்டா, நன்மைகள் அமிழ்ந்து போயிட்டா, சுதந்திரிக்க வேண்டியவைகள் அமிழ்ந்து கிடக்கிறதா? தோத்திரம். கண்ணால் அதை பார்க்க முடியல, மீட்டு எடுக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் நடந்திராத ஒரு அதிசயம், இதுவரைக்கும் நடந்திராத தேவ மகிமை, தேவ வல்லமை உங்க விஷயத்தில் வெளிப்பட போகிறது. இது மனுஷனால கூடாதது தான், ஆனா தேவனால் கூடும். பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து சில விஷயங்களை மீட்டெடுக்க முடியாத சில காரியங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் மீட்டெடுத்து உங்க கையில கொடுக்க போகிறார். சந்தோஷப்பட போறீங்க, மகிழ்ச்சி அடைய போறீங்க. மகிமையான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லட்டும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிக்கலாம். லூக்கா 8:43. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாத ஒரு ஸ்திரீ இயேசுவை தொடும்படி வந்தாள். சுகமாக்கப்பட முடியாத ஒரு ஸ்திரீ. யாரால? மருத்துவத்தால் முடியாததை இயேசு செய்ய வல்லமை உள்ளவர். 12 ஆண்டுகள் வியாதி, 12 ஆண்டுகள் தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவங்களுக்கும் வைத்தியங்களுக்கும் கொடுத்தாள். ஆனால் சற்றும் சுகமாகவில்லை. பணமெல்லாம் போயிட்டே இருக்கு, ஆஸ்திகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் கரைந்து கொண்டே இருக்கிறது. அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க முடியவில்லை. இன்னைக்கு சுகமாயிரும், நாளைக்கு சுகமாயிரும், அடுத்த மாதம் சுகமாயிரும். ஒரு எதிர்பார்ப்போட இவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அருமையானவர்களை செலவழித்து நன்மைகளை செலவழித்து பார்க்கிறா. ஒண்ணுமே நடக்கல. சுகமாக்கப்பட முடியாததை, இன்னும் சொல்ல போனா மருத்துவத்தால் முடியாததை என் தேவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இது மனுஷனால கூடாதது தான், தேவனால கூடும். முடியாததை முடிய பண்ணுகிறவர். எவ்வளவு நொந்து போய் இருப்பாள் பாருங்கள். ஒரு பக்கம் இவ்வளவு செலவு பண்ணி சுகமாயிட்டுனா பரவாயில்ல, இவ்வளவு செலவு பண்ணி அற்புதம் நடந்துட்டுனா பரவாயில்லை, இவ்வளவு செலவு பண்ணியும் வாழ்க்கையில நினைச்ச காரியம் நடந்துட்டுனா பரவாயில்லை. ஆனா நடக்கலையே. அப்ப எல்லாத்தையும் இழந்து போய் அல்லவா நிற்கிறாள், எல்லா நன்மையும் இழந்தல்லவா நிற்கிறாள். இப்பதான் அவள் நினைக்கிறாள், இயேசுவின் இடத்தில் போனாகிலும், இயேசுவை தொட்டாலாகிலும் அற்புதம் நடக்கும்.
இன்னைக்கு காலையில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். மருத்துவத்தால் முடியாதது தேவ மகிமையினால் நடக்கும். ஆமென். அவள் அந்த கூட்டத்திற்குள்ள ஓடி போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். எப்போ இயேசுவை தொட்டாளோ மகிமை புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு சொல்றேன், மருத்துவத்தால் முடியாதது தேவ மகிமையினால் முடியும். ஒரு வல்லமை இன்னைக்கு புறப்பட்டு வரப்போகிறது. எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் இப்படியே உங்களுடைய ஆஸ்திகள் அழிக்கப்பட்டு இருக்கும், இப்படியே உங்கள் நன்மைகள் உங்களை விட்டு போய்கிட்டு இருக்கும். சுகமாக்கப்படலையே, விடுதலை இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மருத்துவம் சொல்லி இருக்கலாம், ஆயுசு நாட்கள் முழுவதும் இது இப்படிதான் இருக்கும். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது இருக்க தான் செய்யும். நீங்க தான் அப்படி இப்படியுமா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், வாழணும். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க படிச்சது அப்படிதான், அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை. அவங்க சொல்லுவாங்க இது கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். நீங்க உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பலவீனம் இருக்கத்தான் செய்யும். நீங்க உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நீங்க இப்படிதான் வாழணும். நம்ம இதையே கேட்டு கேட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, முடியாததை முடிய பண்ணுவேன், முடியாததை முடிய பண்ணுவேன். இயேசுவை நாமத்தில் சொல்லுகிற இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. முடியாததை மகிமை முடிய பண்ணும். மனுஷனால் கூடாதது தேவ மகிமையினால் நடக்கும். தேவ மகிமையினால் நடக்கும். ஒரு மகிமை இன்னைக்கு புறப்பட்டு வரும், ஒரு வல்லமை இன்னைக்கு புறப்பட்டு வரும். எனக்கு தெரியல, இன்னைக்கு ஒரு அற்புதம் கூட இந்த கால வேளையில் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த 1ஆம் தேதி ஜெபத்தில் ஏதோ ஒரு அற்புதம் உங்க சரீரத்துக்குள்ள இன்னைக்கு நடக்க போகுது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இது மருத்துவத்தால் முடியாது, தேவ மகிமையினால் கூடும். உடனே சரீரத்தில் இருக்கிற வியாதி நின்று போயிற்று. சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டானது. சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. ஏதோ ஒன்று சரீரத்துக்குள்ள நடக்கிறத அவள் உணர்ந்தாள். அவளுக்கு தெரியும், இயேசுவின் வல்லமை என்னை தொட்டுவிட்டது, எனக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடந்து விட்டது. ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஹல்லேலூயா. மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால செய்ய முடியாததை தேவன் நமக்காக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முடியாததை முடிய பண்ணுவார். அதான் வாக்குத்தத்தம், முடியாததை முடிய பண்ணுவார். எதெல்லாம் முடியாதுன்னு விட்டுட்டீங்க? என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க? எந்த காரியங்களெல்லாம் பார்த்து தளர்ந்து போயிட்டீங்க? எந்த காரியங்களெல்லாம் நினச்சி இதெல்லாம் விட்டுருவோங்க, திரும்ப 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 இதையே நினச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களால் முடியாததை முடிய பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் ரட்சிக்க முடியாது, தேவனால் ரட்சிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது கடினம், அவங்க போகிறதுக்கு கஷ்டம். ஆனால் இது மனுஷனால் கூடாதது தான், இது தேவனால் கூடும். எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க மனுஷனால் கூடாது. சில காரியங்கள், சில மனிதர்களுக்குள்ள மாற்றத்தை, வீட்டில் ஒரு மாற்றத்தை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை, மனைவிக்குள்ள ஒரு மாற்றத்தை, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நடக்கலை, மாற்றம் வரமாட்டேங்கு. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கிறோம், என்னெல்லாமோ பேசி பார்க்கிறோம், என்னமோ காரியங்கள் எல்லாம் சொல்லி பார்க்க உட்கார வச்சு நல்லா பேசி பார்க்கிறோம். மனிதனுடைய ஆலோசனைகளும் மனிதனுடைய வார்த்தைகளும் ஒருபோதும் ஒரு மனுஷனை மாற்றவே முடியாதுங்க, மாற்றவே முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தொடும்போது அந்த மனிதனுக்குள்ளே அந்த மாறுதல் வருகிறது பாருங்க. ரட்சிக்க மனுஷனால முடியாது, அவர் ஒருவரே ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சவுல் அன்றைக்கு தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிற மனிதனாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமான செயல்களை செய்கிற மனிதனாய் அவன் புறப்பட்டு வந்த பொழுது அவனுக்கு சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ மோதிர இடம் சரியில்லை, இப்படியெல்லாம் செய்யாதப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அவன் கேட்கல. திரும்பவும் 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 தேவ ஜனங்களை துன்பப்படுத்த அவன் விரும்பினான். அவனை திருத்த யாராலும் முடியல. எத்தனையோ மனிதர்கள் சொல்லி இருப்பார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசாதே, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பாதே என்று சொல்லி இருப்பார்கள். அவன் திருந்தல. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய வல்லம் அவனை தொட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் மாறினான், அன்றைக்கு அவன் தொடப்பட்டான், அன்றைக்கு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனுஷனால் ரட்சிக்க முடியாதுங்க, மனுஷனால் ரட்சிக்க முடியாது, தேவனால தான் முடியும். ஹல்லேலூயா.
யாருக்குள்ள என்ன மாற்றம் வரணும், யாருக்குள்ள அற்புதம் நடக்கணும், யாருக்குள்ள என்ன கிரியை நடக்கணும், யார்கள் திருந்தி வாழணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ரட்சிக்க அவராலே தான் முடிந்தது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ரட்சிக்க முடியாது. நான் ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னைக்கு சொல்லுகிறேன், மனுஷனால கூடாதது தான் தேவனாலே கூடும். சில நேரங்களிலே சிலருடைய குடும்பங்களிலே சிலர் சொல்லி இருக்கிறார்கள், ஐயோ அவனுடைய அக்கிரமம் தாங்க முடியல, ஐயோ அவன் படுத்துகிற வேதனை தாங்க முடியல, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அந்த பிள்ளை எதுக்கு எனக்கு ஆண்டவர் தந்தாருன்னு தெரில, ஆண்டவர் அடித்து எடுத்துக்கிட்டா கூட போதும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க சில ஆட்கள். திருத்தவே முடியலையே, எவ்வளவோ சொல்லியும் திருந்தவே இல்லையே, அப்படியெல்லாம் அந்த பிள்ளையே வேண்டாம், இந்த நபர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லப்பட்ட நபர்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஆண்டவர் கொடுத்து அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்து ஊழியக்காரங்களாக மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா எந்த விதத்திலும் ரட்சிப்பு மனுஷனால் வராது, அது ஆண்டவரால் தான். அல்லேலூயா. அவர் முடியாததை முடிய பண்ணுவார். இந்த 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை, இது மனுஷனாலே கூடாதது தான் தேவனால் கூடும். எதெல்லாம் முடியாதுன்னு விட்டுட்டீங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடும். அமிழ்ந்து போனதை மீட்டெடுக்க அவராலே முடியும். மருத்துவத்தால் முடியாததை ஆமேன் அவரால் சுகப்படுத்த முடியும். ரட்சிக்க முடியாததை அவர்தான் ரட்சிக்க முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தைகள் அறிக்கை பண்ண போகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 5ஆவது மாதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அநேக காரியங்கள் அமிழ்ந்து போய்விட்டதல்லவா சகோதரி, இதை எப்படி நான் மீட்டெடுக்க போறேன்னு தெரியல, இதில் இருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியல. ஐயோ நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், என்னுடைய முயற்சியெல்லாம் எனக்கு தோல்வியாக முடிஞ்சிட்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. அப்படியே கலங்கி போய் நிற்கிறீங்களா, உடைந்து போய் நிற்கிறீங்களா, என்ன செய்ய போறோம் தெரியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மீட்டெடுக்க போகிறேன். மிதந்து வரப்போகிறது, அமிழ்ந்து போனது வெளியே வரப்போகிறது. அமிழ்ந்து போனதை நீ கை நீட்டி எடுத்துக்கொள்ள போகிறாய். உன் கரத்திற்கு அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். முங்கி போன சில ஆசீர்வாதத்தை மறுபடியும் உங்க கரத்துல கர்த்தர் கொடுக்க போகிறாரு. முங்கி போன நன்மையை மறுபடியும் உங்க கரத்துக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. மருத்துவம் செய்யாததை தேவ மகிமை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறது. மருத்துவம் செய்யாததை தேவ மகிமை செய்யும். மகிமை புறப்பட்டு போய் அப்படியே சரீரத்தில் இந்த வியாதியை சுகமாக்கிட்டு இன்னைக்கு மகிமை புறப்பட்டு வருகிறது. மகிமை புறப்பட்டு வருகிறது. இப்பொழுதே சில அற்புதங்கள் நடக்கிறது. இந்த ஜபத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. இந்த ஜபத்தில் உன் சரீரத்தின் அவயவங்கள் புதிதாக்கப்படுகிறது. எந்த பகுதிகளுக்குள்ளே வல்லமை கடந்து போக வேண்டுமோ, எந்த பகுதிக்குள்ளே தேவனுடைய ஜீவன் கடந்து போக வேண்டுமோ, அது இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை கடந்து போய் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லி இருக்கிறீர், முடியாததை முடிய பண்ணுவேன். ஆமென் ஆமென் ஆமென். நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது அப்படியே நடக்க போகிறது. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற போகிறது. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதாக. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. எல்லா வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்குவீராக. ஒரு சுகமான வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சத்துருவினுடைய கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இப்படி வேலைகளை ஆசீர்வதிங்க, இப்படி தொழில்களை ஆசீர்வதிங்க, இப்படி வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. இந்த மாதத்தில் அநேக ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும். பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகட்டும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகட்டும். வீணான செலவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிரயாணங்களில் கூட இருங்க, போகிற வருகிற இடங்களில் கூட இருங்க. எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எதில் எதெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அதிலெல்லாம் அற்புதங்கள் நடப்பதாக. எதிலெல்லாம் மாற்றங்கள் வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் அற்புதம் நடப்பதாக.
உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் தெய்வீக சுகத்தையும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன். அதை சுதந்தரிக்கட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.